Hi viewers, வணக்கம் and welcome to Bommu's Touch. இந்த வீடியோல கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட் ஸ்நாக்கான கோபி 65 நல்ல மொறுமொறுன்னு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோபி 65 செய்யறதுக்கு 65 மசாலாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் பொம்முஸ் டச் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது கோபி 65 செய்யறதுக்கு 65 மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இது ஏறத்தாழ ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே கம்மியாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் 65 மசாலா ரெடி பண்ணுறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். இப்போது ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் அரைச்ச பட்டை லவங்க சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 65 மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் இல்லாட்டி சிக்கன் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரத்துக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதோட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். கோபி 65க்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 65 பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த 65 மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் சிக்கன், காளான், கார்ன் இது மாதிரி எதில் வேணாலும் சில்லி போட்டுக்கலாம். சில்லி போடுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது பூவை மட்டும் நடுவில் இருக்க அந்த மொத்த தண்டுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூவை மட்டும் தண்டுலேருந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால சில்லி போடுற அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவரில் இது மாதிரி புழு பூச்செல்லாம் இருக்கும். கட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணிடுங்க. சில்லி போடுறதுக்கு காலிஃப்ளவர் நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாகவும் சீக்கிரமாகவும் வெந்து வரும். நம்ம என்ன தான் கட் பண்ணும்போது புழு பூச்செல்லாம் க்ளீன் பண்ணாலும் 1-2 தெரியாமல் வந்துடும். அதுக்காக வெதுன்னு தண்ணியை நல்லா காய வச்சு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனதும் தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து இது மாதிரி ஜல்லடையில் போட்டு தண்ணியெலாம் வடிகட்டிக்கோங்க. காலிஃப்ளவரில் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 65 மசாலாவை அதில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறதுனால ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெருசு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 65 மசாலா காலிஃப்ளவரோட எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலா எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அதிகம் சேர்த்திடாதீங்க. தண்ணி நிறையா இருந்ததுன்னா மொறுமொறுன்னு வராது. பாருங்கள், நான் கலக்கும்போது தண்ணி எதுவும் தெளிக்கலை. இந்த அளவுக்கு ட்ரையாக தண்ணி எதுவும் இல்லாமல் வர மாதிரி காலிஃப்ளவரை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது சில்லி போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அதுக்கு மேலே வச்சு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கலந்து வச்சுருந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா காலிஃப்ளவரை போடுங்க. எண்ணெய் சூடாகாமல் நீங்கள் காலிஃப்ளவரை போட்டிங்கன்னா மொறுன்னு வராமல் வதக்குன்னு இருக்கும்.
இப்போ ஒரு சைடு காலிஃப்ளவர் வெந்ததும் அதை மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். 65 மசாலாவை நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா காலிஃப்ளவரை மட்டும் கட் பண்ணிவிட்டு டீ போடுற 10 நிமிஷம் கேப்லேயே இந்த ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். சில்லி போடும் போது நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த குவான்டிட்டி தான் காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணணும். நிறையா போட்டோம்னா மொறுன்னு வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது காலிஃப்ளவர் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்து எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிடலாம். இப்போது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மொறு கோபி 65 ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.